திருவாரூர் மாவட்டத்தில் சத்து மாத்திரை வாங்கினதில் அதில் ஸ்டாப்லர் பெண் கிடந்திருக்கு. இதனால் கர்ப்பிணி பெண் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கியிருக்கலாம். மணிகண்டன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு பின்னணி என்ன மணிகண்டன்? வணக்கம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட அகர திருமாலம் ஊராட்சியில் உள்ள வீராவடி பகுதியில் வசித்து வருபவர்கள் அகிலன் ஜெயந்தி தம்பதியினர். அகிலன் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பொறியாளராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு ஏற்கனவே 4 வயதில் ஒரு மகன் உள்ள நிலையில் தற்போது ஜெயந்தி 9 மாத கர்ப்பமாக உள்ளார். மேலும் இவர் தொடர்ந்து தனது மருத்துவ சிகிச்சையை பூந்தோட்டம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் கடந்த வாரம் புதன்கிழமை இவர் வாராந்திர பரிசோதனைக்காக பூந்தோட்டம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஒரு 43 லட்சம் ரூபாய் இதனுடைய வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து 43 லட்சம் ரூபாய் கடன் பெறுகிறார்கள். 2 வருடங்களாக தொடர்ச்சியாக அதை சரியான முறையில் கட்டி வந்த நிலையில கடந்த ஒரு 4 மாதங்களாக அந்த தவணை தொகையை முறையாக கட்டாததால நேற்று முன்தினம் இரவு ஒரு 30க்கும் மேற்பட்ட தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் வழக்கறிஞர்களோடு வந்து 7 வீடுகளுக்கு சயன் மற்றும் ஒரு வாடகை பெற்றிருந்த 6 வீடு உட்பட 7 வீடுகளுக்கு சீல் வைத்தார்கள். இந்த சம்பவம் பல்லடம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில வீட்டின் உரிமையாளர் புகார் அளிக்கிறார். அதே போன்று தனியார் நிதி நிறுவன ஊழியர்களும் வீட்டின் சீலை உரிமையாளர் உடைத்து விட்டார் என ஒரு புகார் அளிக்கிறார்கள். இந்நிலையில் இந்த 7 வீடுகள் ஜப்தி செய்யப்பட்ட விவகாரத்தில் போலீசார் சயன் மற்றும் அவரது மனைவி கீதா ஆகியோரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்கிறார்கள். அப்போது அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. வீட்டின் உரிமையாளர் வங்கதேசத்தை சேர்ந்தவர் எனவும் விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது. மேலும் 15 லட்சம் ரூபாய் செலவழித்து குடியுரிமை பெற முயற்சி செய்ததாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் வீட்டின் உரிமையாளரான சயன் வங்கதேசத்திலிருந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு தங்கியிருந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திருப்பூரில் பனியன் கம்பெனியில் பணியாற்றிய கீதாவை திருமணம் செய்த பின் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு போன்ற ஆவணங்களை பெற்றிருக்கிறார். இந்திய குடியுரிமை பெற 15 லட்சம் ரூபாய் செலவழித்தும் குடியுரிமை பெற முடியவில்லை எனவும் நீதிமன்றம் வரை சென்று குடியுரிமை பெற முடியாமல் இருந்ததும் வாக்குமூலமாக அவர் அளித்துள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரதீஸ்வரன்.